பூமியிலிருந்து சுமார் 2.5 லட்சம் மைல்கள் தூரம், சுற்றிலும் கார் இருள், பூமியுடனான ரேடியோ தொடர்பும் முழுமையா துண்டிக்கப்பட்டுருச்சு. அந்த நால்வர் குழு விண்வெளியில எப்படி சொல்றது, ஒரு முழுமையான தனிமையில மிதந்துக்கு இருக்காங்க. ம் நினைச்சு பார்க்கவே கொஞ்சம் திகிலா இருக்குல்ல. ஆமா, கடந்த 50 வருஷங்கள்ல எந்த ஒரு மனிதனும் செல்லாத ஒரு அதீத தூரம் இது. நீங்க யோசிச்சு பாருங்க, ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல வர காட்சி மாதிரி இருக்கு. ஆனா இது நிஜம். புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கிற நேரான உங்களை இந்த ஆழமான பகுப்பாய்வு விவாதத்துக்கு நாங்க வரவேற்கிறோம். கண்டிப்பா. இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் ஒரு சாதாரண செய்தி கிடையாது. இன்னைக்கு ஏப்ரல் 13, 2026, வெறும் 3 நாட்களுக்கு முன்பு, அதாவது ஏப்ரல் 10 அன்னைக்கு மனித வரலாற்றுல ஒரு மிகப்பெரிய மைல்கல் எட்டப்பட்டிருக்கு. கரெக்ட். அந்த 10 நாள் விண்வெளி பயணத்துக்கு பிறகு ஆர்த்தமிஸ் 2 விண்கலத்துல போன 4 பேரும் பசிபிக் பெருங்கடல்ல பத்திரமா இறங்கியிருக்காங்க. எக்ஸாக்ட்லி. இத பற்றி வஜிராம் அண்ட் ரவி அப்படிங்கிற யூடியூப் தளத்துல வந்த மிக விரிவான பகுப்பாய்வு தகவல்களை அடிப்படையா வச்சுதான் இன்னைக்கு நம்ம விவாதம் இருக்க போகுது. ஏன்னா இது வெறும் ஒரு அறிவியல் சாதனம் மட்டும் கிடையாது. ஆமா, நீங்க சொல்றது 100% உண்மை. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய புவிசார் அரசியல் இருக்கு, மனித உணர்வுகள் இருக்கு. குறிப்பா சொல்லப்போனா, ஏன் பல பில்லியன் டாலர்களை இதுக்காக செலவு பண்றாங்க அப்படிங்கிற உண்மையான காரணங்களை உங்களுக்கு எளிமையாவும் சுவாரஸ்யமாவும் புரிய வைக்கிறது தான் நம்ம நோக்கம். ஓகே, ஆர்டிமிஸ் 2 பத்தி பேசுறதுக்கு முன்னாடி எனக்குள்ள ரொம்ப நாளா இருக்கிற ஒரு பெரிய கேள்வி இதுதான். 1972ல அப்போலோ 17 மூலம் யூஜின் செர்னன் நிலவுல கால் வச்சாரு. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 53 வருஷமா விண்வெளி வீரர்கள் யாருமே பூமியின் கீழ்வட்ட பாதையை தாண்டி போகவே இல்லையே. ஏன்? அது ஒரு நிமிஷம், இத நேயர்களுக்கு இன்னும் புரியும்படி சொல்லணும்னா, நாம கடந்த 53 வருஷமா நம்ம வீட்டை சுத்தி ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள மட்டுமே சைக்கிள் ஓட்டிட்டு இருந்திருக்கோம்னு சொல்லலாம். வெறும் 250 மைல் உயரத்துல இருக்கிற விண்வெளி நிலையத்துக்கு மட்டும் போயிட்டு வர்றது. இப்போ திடீர்னு பல லட்சம் மைல்களை தாண்டி நிலாவுக்கு திரும்ப போக வேண்டிய அவசியம் என்ன? இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நம்ம கிட்ட தொழில்நுட்பம் இல்லங்கறதால நாம நிலாவுக்கு போறத நிறுத்தல. அதுக்கு முழு காரணமும் அரசியல் தான். அரசியல்னா அந்த பனிப்போர் பத்தி சொல்றீங்களா? ஆமா, ஆக்சுவலா 1960கள்ல நடந்த அந்த பனிப்போர் முடிஞ்ச உடனே நிலாவுக்கு போகணுங்கிற அரசியல் அழுத்தமும் அமெரிக்காவுக்கு குறைஞ்சிடுச்சு. ஒரு கட்டத்துல அமெரிக்காவோட ஒட்டுமொத்த பட்ஜெட்ல 5% நாசாவுக்கு மட்டுமே ஒதுக்கப்பட்டது. ஆனா போட்டி முடிஞ்சதும் அது வெறும் 0.5% குறைஞ்சிடுச்சு. அடுப்பாவுமே, அப்போ பணமும் அரசியலும் தான் இதை இத்தனை வருஷம் தடுத்து நிறுத்தியிருக்கு. கண்டிப்பா. அந்த 53 ஆண்டு இடைவெளிக்கு காரணமே இந்த நிதி குறைப்பு தான். சரி, இப்போ அந்த மௌனம் உடைக்கப்பட்டிருக்கு. எனக்கு இதுல ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஆர்த்தமிஸ் 2 பயணத்துல போன அந்த 4 குழு சாதாரணமானவங்க கிடையாது. ஆமாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெரிய பின்னணி இருக்கு. உதாரணமா, கமாண்டர் ரீட் வைஸ்மேன் 2020ல தன் மனைவியை இழந்த ஒரு ஒற்றை தந்தை. அவர் ஒரு தந்தையாவும் ஆய்வாளராவும் அவர் எதிர்கொள்ற உணர்வுபூர்வமான போராட்டம் ரொம்ப பெருசு. உண்மைதான். அதே மாதிரி பைலட் விக்டர் குளோவர் எடுத்துக்கோங்க. பூமியின் கீழ்வட்ட பாதையை தாண்டி போன முதல் கருப்பினத்தவர் இவர்தான். இது ஒரு பெரிய வரலாற்று பதிவு. ஆஹா, அப்படியா? ஆமா. அடுத்து மிஷன் ஸ்பெஷலிஸ்ட் கிறிஸ்டினா கோச். நிலவோட எல்லைக்கு போன முதல் பெண் இவங்க தான். அண்டார்டிகாவுல இருக்கிற ஒரு தொலைதூர ஆய்வு மையத்துல பல மாதங்கள் தங்கி ஆய்வு செஞ்சவங்க. ஓ, அந்த தனிமை அனுபவம் இவங்களுக்கு விண்வெளியில கண்டிப்பா உதவி இருக்கும். கண்டிப்பா. அப்புறம் இன்னொரு முக்கியமான நபர் ஜெர்மி ஹான்சன். இவர் கனடா நாட்டைச் சேர்ந்தவர். அமெரிக்கர் அல்லாத முதல் நபர் ஒரு நிலவு பயணத்துல பங்கு பெறுறது இதுதான் முதல் முறை. ஓஹோ, அப்போ இந்த குழுவே ஒரு பெரிய டைவர்சிட்டியை காட்டுது. இவங்க விண்வெளியில அனுபவிச்ச அந்த பிரம்மாண்டம் இருக்கே, அது வார்த்தைகளால சொல்ல முடியாத ஒண்ணு. பூமியிலிருந்து சுமார் 2,52,756 மைல்கள் தூரம் வரைக்கும் போயிருக்காங்க. ஆமா, இது முந்தைய அப்போலோ 13 சாதனைய முறியடிச்சிருக்கு. இதுல ரொம்ப திகழான விஷயம் என்னன்னா, நிலவோட பின்பக்கத்துக்கு அவங்க விண்கலம் போனப்போ சுமார் 40 நிமிஷங்கள் பூமியுடனான தொடர்பு முழுமையா கட்டாயிடுச்சு. யாருமே இல்லாத ஒரு இடத்துல அப்படி தனிமையில மிதக்கிறது. ஆனா அந்த தனிமையில அவங்க பார்த்த காட்சி தான் மனித வரலாற்றிலேயே மிக அபூர்வமானது. அங்க இருந்து அவங்க சரியா 54 நிமிஷங்கள் நீடிச்ச ஒரு முழு சூரிய கிரகணத்தை பார்த்திருக்காங்க. 54 நிமிஷமா? பூமியில ஒரு சில நிமிஷங்கள் தானே தெரியும். அதான் விசேஷம். சூரியனோட கரோனா வளையம் முழுமையா தெரிஞ்சிருக்கு. இத பூமியில இருந்து பார்க்கிறது சாத்தியமே இல்ல. வாவ், கேட்கறதுக்கே ரொம்ப கவித்துவமா இருக்கு. ஆனா இவ்வளவு தூரம் பயணம் செய்யறது எவ்வளவு அழகா தோணுதோ அவ்வளவு ஆபத்தானதும் கூட இல்லையா? 100% ஆபத்து நிறைஞ்சதுதான். ஏன்னா மனிதர்களா இவ்வளவு தூரம் கொண்டு செல்ல அங்க இருக்கிற இயந்திரங்கள் துல்லியமா செயல்படணும்.
இங்க தான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாகுது. பயணத்தோட 3வது நாள்ல அவங்க விண்கலத்துல கழிப்பறை குழாய்கள் உறைஞ்சு போச்சுன்னு ரிப்போர்ட்ல படிச்சேன். ஆமா, அது ரொம்ப பெரிய சிக்கலா உருவெடுத்துச்சு. நேயர்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்ல தண்ணீர் குழாய் உறைஞ்சாலோ அடைச்சுக்கிட்டாலோ ஒரு பிளம்பரை கூப்பிடுவோம். ஆனா விண்வெளியில அதை சரி பண்ண விண்கலத்தையே சூரியனை நோக்கி திருப்பி சுட வச்சிருக்காங்க. பல வார பயணங்கள்ல இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் கூட வாழ்வா சாவாங்கிற போராட்டமா மாறிடும்ல. கண்டிப்பா மாறும். ஓரியன் விண்கலம், அதாவது இன்டெகிரிட்டின்னு சொல்லப்படுற அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட், ஆக்சுவலா 24 நாட்கள் 4 மனிதர்களை வாழ வைக்கக்கூடிய அளவுக்கு வடிவமைக்கப்பட்டுச்சு. அதனால தான் 4வது நாள்ல அவங்க மேனுவல் கண்ட்ரோல் சோதனைகளை செஞ்சாங்க. ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் ஃபெயில் ஆனா கூட சமாளிக்கணும்னு. கரெக்ட். ஆனா இது எல்லாத்தையும் விட எனக்கு ரொம்ப திகிலா படுறது அந்த ரீஎன்ட்ரி தான். பூமிக்கு திரும்பும்போது நடக்கிற ஆபத்துகள். அந்த விண்கலம் சுமார் 5000 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பத்தை எதிர்கொள்ளும்னு சொல்றாங்க. அதாவது சூரியனோட மேற்பரப்பு வெப்பத்துல சரி பாதி. ஆமா, இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. ஏன்னா ஆர்டெமிஸ் 1 ஆளில்லா சோதனையின் போது என்ன ஆச்சுன்னா, அவங்க ஸ்கிப் ரீஎன்ட்ரி முறையை பயன்படுத்தினாங்க. அப்போ அவ்காட் மெட்டீரியலால் ஆன அந்த ஹீட் ஷீல்டுல விரிசல்கள் ஏற்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. அட பாவமே. அப்போ ஆர்டமிஸ் 2ல மனிதர்கள் இருக்காங்களே, அந்த ஹீட் ஷீல்ட மாத்த நாசாவுக்கு நேரமும் இருந்திருக்காதே. அப்புறம் எப்படி காப்பாத்துனாங்க? அதுதான் நாசாவோட பெரிய சவால். அவங்க பயணப்பாதையே மாத்திட்டாங்க. ஸ்கிப் ரீஎன்ட்ரிக்கு பதிலா லாஃப்டட் ரீஎன்ட்ரி அப்படிங்கிற செங்குத்தான நேரடியான நுழைவு முறைய பயன்படுத்தினாங்க. ஓ, அதனால வெப்பம் குறையுமா? வெப்பம் தாக்கும் நேரம் குறையும். ஆனா பல ஆயிரம் மைல் வேகத்துல செங்குத்தா இறங்கறதால அந்த விண்வெளி வீரர்கள் மீது 3.9 GS ஈர்ப்பு விசை அழுத்தம் உருவாகும். 3.9 GS-ஆ? அப்போ நெஞ்சு மேல ஒரு பெரிய பாறையை வச்சு அழுத்துற மாதிரி இருக்குமே. ஆமா, மூச்சு விடவே சிரமமா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம சுமார் 6 நிமிஷங்கள் தகவல் தொடர்பும் துண்டிக்கப்பட்டுடுச்சு. அந்த 6 நிமிஷம் நாசா கண்ட்ரோல் ரூம்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு பதட்டமா இருந்திருக்கும். நல்ல வேளையா ஏப்ரல் 10 அன்னைக்கு பத்திரமா பசிபிக் பெருங்கடல்ல இறங்கிட்டாங்க. ஆமா, ஒரு மிகப்பெரிய சாதனை வெற்றிகரமா முடிஞ்சது. அப்பாடா. சரி, இப்போ ஒரு முக்கியமான வாதத்துக்கு வருவோம். 5000 டிகிரி வெப்பம், நெஞ்சை அடைக்கிற ஈர்ப்பு விசை, இதையெல்லாம் தாண்டி மனிதர்கள் ஏன் திரும்பவும் நிலாவுக்கு போகணும்? வெறும் புகைப்படம் எடுக்க மட்டுமா? இல்லவே இல்ல. இது எதிர்காலத்தை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு மிகப்பெரிய பந்தயம். நேயர்கள் சார்பா நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். இதையெல்லாம் பார்க்கும்போது இது அறிவியல் ஆராய்ச்சியை விட 19ஆம் நூற்றாண்டுல நடந்த ஒரு தங்க வேட்டை அல்லது எண்ணெய் வளம் தேடுற போட்டி போல அல்லவா தெரியுது. கொடிநாட்டுற போட்டி முடிஞ்சு இப்போ யார் வளங்களை எடுப்பது அப்படிங்கிற போட்டி தொடங்கிடுச்சா? நீங்க சொல்றத நான் மோதிக்கிறேன். இத ஒரு பரந்த கண்ணோட்டத்தோட இணைச்சு பார்த்தா இது நீருக்கான போட்டி. நீர்க்கான போட்டியா? நிலவுல ஏது தண்ணி? நிலவோட தென் துருவத்துல பில்லியன் கணக்கான டன் உறைந்த பனிக்கட்டி இருக்கு. அந்த வாட்டர் ஐஸ் தான் எதிர்கால விண்வெளி பயணங்களுக்கான பெட்ரோல் பங்க் மாதிரி செயல்பட போகுது. ஓ, அதிலிருந்து ராக்கெட் எரிபொருளையும் ஆக்சிஜனையும் எடுக்க முடியும்னு சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. தண்ணிய பிரிச்ச ஆக்சிஜன் மற்றும் ஹைட்ரஜனா மாத்தலாம். நிலவிலேயே எரிபொருளை தயாரிச்சுக்கிட்டா செவ்வாய் கிரகத்துக்கு போறது ரொம்ப சுலபமாயிடும். ஆஹா, அப்போ இது ஒரு பிரம்மாண்டமான வியாபார உத்தியா கூட இருக்கலாம். ஆனா இதுல சீனா சும்மா இருக்க மாட்டாங்களே. அங்கதான் பெரிய பிரச்சனையே. சீன காரணி தான் நாசாவை இப்போ இவ்ளோ வேகமா செயல்பட வச்சிருக்கு. அப்படி என்ன செஞ்சாங்க சீனா? 2024ல சீனாவோட சாங் இசெக்ஸ் விண்கலம் நிலவோட மறுபக்கத்துல இருந்து மாதிரிகளை வெற்றிகரமா கொண்டு வந்துச்சு. அது மட்டும் இல்லாம 2030க்குள்ள தென்துருவத்துல நிரந்தர தளம் அமைக்க சீனா மற்றும் ரஷ்யா திட்டமிட்டுள்ளார்கள். அந்த அமைப்புல இப்போ 13 நாடுகள் இருக்கு. ஓஹோ, அப்ப அமெரிக்காவை பற்றி பயம் வந்துருச்சு. ஆமா, இதனால தான் நாசா தங்களோட லூனார் கேட்வே திட்டத்தை, அதாவது நிலவை சுற்றும் விண்வெளி நிலைய திட்டத்தை மார்ச் 2026ல ரத்து பண்ணிட்டாங்க. நேரடியா நிலவிலேயே தளம் அமைக்கும் பணியை இப்போ முடுக்கி விட்டுருக்காங்க. உலகமே இப்ப அமெரிக்கா அணி, சீனா அணி என இரு அணிகளா பிரிஞ்சு வருதுங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. இதுல இந்தியாவோட பங்கு என்ன? நாம எந்த பக்கம் இருக்கோம்? விண்வெளி அரசியல்ல இந்தியா ரொம்ப புத்திசாலித்தனமா செயல்படுது. ஆகஸ்ட் 2023ல சந்திரயான் 3 மூலம் நிலவோட தென்துருவத்துக்கு அருகில் தரையிறங்கி இந்தியா பெரிய சாதனை படைச்சது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஆமா, அதுவும் வெறும் $75 மில்லியன். மேற்கத்திய நாடுகள் செலவு பண்றதுல இது ரொம்ப ரொம்ப குறைவு. கரெக்ட். அதனால உலகமே இந்தியாவை திரும்பி பாக்குது. இப்போ அமெரிக்கா தலைமையிலான ஆர்டெமிஸ் ஒப்பந்தத்துல இந்தியா கையெழுத்திட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்துல மொத்தம் 61 நாடுகள் இருக்கு. அப்ப நாம அமெரிக்கா பக்கம் சாஞ்சிட்டோமா?
அப்படி முழுமையா சொல்லிட முடியாது. இந்தியா தன்னோட சுதந்திரமான விண்வெளி திறனை தக்க வைத்துக் கொண்டே பல நாடுகளுடன் இணைந்து செயல்படும் உத்தியைத்தான் பின்பற்றுது. இத மல்டி அலைன்மெண்ட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. அருமையான ஒரு உத்தி. சரி, உலக வல்லரசுகள்லாம் நிலவ கைப்பற்ற போட்டியிடும் இந்த நேரத்துல பூமியில வாழ்ற சாதாரண மனிதர்களான உங்களுக்கு, அதாவது நம்ம நேயர்களுக்கு இதனால் என்ன பயன்? இத நான் ஏன் கேக்குறேன்னா, நீங்க எந்த விஷயத்த சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. அந்த SLS ராக்கெட்டிற்கு மட்டும் $31.6 பில்லியன் செலவிடப்பட்டுள்ளது. பூமியில இவ்ளோ வறுமையும் மருத்துவ நெருக்கடிகளும் இருக்கும்போது இந்த பல பில்லியன் டாலர் செலவு நியாயமா? நியாயமான கேள்விதான். ஆனா விண்வெளிக்காக கண்டுபிடிக்கப்பட்ட தொழில்நுட்பங்கள் பலவும் பூமியில உள்ள மக்களின் அன்றாட வாழ்வை மேம்படுத்துது அப்படிங்கறத நாம மறந்துடக்கூடாது. உதாரணமா ஏதாவது சொல்ல முடியுமா? பாத்தீங்கன்னா, விண்வெளி நிலையத்துல அசுத்தமான நீரை சுத்திகரிக்கும் தொழில்நுட்பம் இன்னைக்கு பூமியில பல இடங்கள்ல நீர் சுத்திகரிப்புக்கு பயன்படுது. அதே போல விண்வெளி வீரர்களை கதிர்வீச்சிலிருந்து பாதுகாக்க கண்டுபிடிக்கப்பட்ட கருவிகள் இப்போ மருத்துவமனைகள்ல புற்றுநோயை கண்டறியும் கருவிகளா மாறியிருக்கு. ஓ, கேன்சர் டிடெக்ஷனுக்கு கூட விண்வெளி ஆராய்ச்சி உதவி இருக்கா? ஆமா, அது மட்டும் இல்லாம விண்வெளியில அவங்க பயன்படுத்துற க்ளோஸ்ட் லூப் சிஸ்டம்ஸ் தான் இன்னைக்கு பூமியில பருவநிலை மாற்றத்தை கணிக்க உதவுது. அதனால இது வீண் செலவு கிடையாது, மனித குலத்துக்கான முதலீடு. வாவ், இந்த கோணத்துல பாக்கும்போது தான் அதோட உண்மையான மதிப்பு புரியுது. நான் இங்க கார்மேக் மெக்கார்த்தி எழுதின புத்தகத்துல வர்ற கேரி த ஃபயர் அப்படிங்க ஒரு வரியை மேற்கோள் காட்ட விரும்புறேன். கேரி த ஃபயர், அதாவது நெருப்பு சுமந்து செல்வது. ஆமா, இந்த 4 மனிதர்களும் ஒட்டுமொத்த மனித குலத்தோட நம்பிக்கையையும் ஆர்வத்தையும் பல லட்சம் மைல்களுக்கு அப்பால் சுமந்து சென்றுள்ளனர். ராஜஸ்தானிலோ அல்லது கன்சாஸ் நகரத்திலோ உள்ள ஒரு சிறுமி இதை பார்த்து நாளைக்கு தானும் விண்வெளிக்கு போகணும்னு ஊக்கம் பெறுவத எந்த பட்ஜெட்லயும் அளவிட முடியாது. ரொம்ப அற்புதமான ஒரு பார்வை இது. நம்ம விவாதத்தோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ நேர்களுக்கான ஒரு இறுதி சிந்தனையை நான் முன்வைக்க விரும்புறேன். நீங்க சுயமா சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி இது. கண்டிப்பா சொல்லுங்க. 1967ஆம் ஆண்டின் விண்வெளி ஒப்பந்தத்தின்படி எந்த நாடும் நிலவை சொந்தம் கொண்டாட முடியாது. ஆனா இப்போ வந்திருக்க ஆர்டெமிஸ் ஒப்பந்தம் என்ன சொல்லுதுன்னா, வளங்கள் எடுத்து பயன்படுத்த நாடுகள் அனுமதிக்கப்படும்னு சொல்லுது. ஆக்சுவலா இது ஒரு பெரிய சட்ட முரண்பாடு. ஆமா, பூமியில உள்ள நம்முடைய அரசியல் பிரிவினைகளையும் வளங்களுக்கான ஆக்கிரமிப்புகளையும், குறிப்பா இந்த அமெரிக்கா வெர்சஸ் சீனா போட்டிய நாம அப்படியே விண்வெளிக்கும் ஏற்றுமதி செய்கிறோமா? வளங்களுக்கான இந்த புதிய போரில் நிலவு அமைதிக்கான ஒரு இடமாக இருக்குமா அல்லது அடுத்த போர்க்களமாக மாறுமா? இது ரொம்பவே ஆழமான கேள்வி. காலம்தான் இதுக்கு பதில் சொல்லணும். கண்டிப்பா. நேயர்களே, இது நீங்கள் சுயமாக சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி. இந்த ஆழமான பகுப்பாய்வை நாங்க இதோடு நிறைவு செய்கிறோம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான விவாதத்தோடு அடுத்த முறை சந்திப்போம்.